தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் முன்னறிவிப்பின்றி ஆக்கிரமிப்புகள் அகற்றுவதற்கு எதிர்ப்பு. புதுவை வியாபாரிகள் கடைகளை அடைத்து போராட்டம். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அண்ணா சாலையில் கட்டப்பட்டு வரும் கடைகளின் கட்டுமான பணி. சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு. அரவிந்தர் ஆசிரமத்தில் நடைபெற்ற அன்னையின் 147வது பிறந்த நாள் விழா. நாடு முழுவதிலும் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னையின் அறையை தரிசித்து கூட்டு தியானம். புதுவை ஆளுநர் மாளிகையில் அருணாச்சல பிரதேச, மிசோரம் மாநிலங்களின் உதயநாள் விழா கொண்டாட்டம். ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்பு. கடலூர் மாவட்டத்திற்கு கள ஆய்வு மேற்கொள்வதற்காக வருகை தந்த தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின். திண்டிவனம் அருகே முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தலைமையில் உற்சாக வரவேற்பு. ஆதி திராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் உதவித்தொகை பெறும் ஆணை. சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் முன்னறிவிப்பின்றி ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வியாபாரிகள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகர பகுதிகளில் விபத்து மற்றும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சாலையின் இருபுறமும் உள்ள ஆக்கிரமிப்புகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றி வருகின்றனர். ஆக்கிரமிப்பு என்ற பெயரில் வியாபாரிகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துவதாக குற்றம் சாட்டிய வியாபாரிகள் முன்னறிவிப்பின்றி ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர். அதன்படி கடையடைப்பு போராட்டம் தொடங்கியது. இதில் நேரு வீதி, காந்தி வீதி, மிஷன் வீதி, பாரதி வீதி, ரங்கப்பிள்ளை வீதி மற்றும் கொசக்கடை வீதி உள்ளிட்ட பல்வேறு வீதிகளில் உள்ள 100க்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டிருந்தது. மேலும் வியாபாரிகளுக்கு ஆதரவாக தமிழக வாழ்வுரிமை கட்சி மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பெரிய வணிக நிறுவனங்களுக்கு சலுகை அளிக்கும் அதிகாரிகள் சிறிய வணிக நிறுவனங்களுக்கு ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் நஷ்டத்தை ஏற்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டினர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அண்ணா சாலையில் உள்ள கடைகளின் கட்டுமான பணிகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் நிதி உதவியுடன் அண்ணா சாலையில் உள்ள அண்ணா திடல் விளையாட்டு மைதானம் மேம்படுத்துதல் மற்றும் அண்ணா திடலை சுற்றியுள்ள சின்ன சுப்பராய பிள்ளை வீதி கடைகள், லப்போர்த் வீதி கடைகள் மற்றும் அண்ணா சாலை கடைகள் புதிதாக கட்டப்பட்டு வந்தது. இதில் கட்டுமான பணிகள் முடிவடைந்து சின்ன சுப்பராய பிள்ளை வீதி கடைகளும் லப்போர்த் வீதி கடைகளும் பணிகள் முடிவடைந்து இன்னும் சில தினங்களில் முன்பு கடை நடத்தி வந்தவர்களுக்கு கடை வழங்கப்பட உள்ளது. மேலும் அண்ணா சாலையில் உள்ள கடைகளின் கட்டுமான பணிகள் இன்னும் முழுமை பெறாத நிலையில் உள்ளது. இப்பணிகள் குறித்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அண்ணா சாலை பகுதியில் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை பார்வையிட்டார். மேலும் பணிகளை விரைவாக முடித்து அண்ணா சாலை பகுதியில் உள்ள கடைகளை முன்பு கடை நடத்தியவர்களுக்கு கடைகளை ஒப்படைப்பதற்கான ஆவணங்களை செய்யுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, ஸ்மார்ட் சிட்டி திட்ட தொழில்நுட்ப அதிகாரி ரவிச்சந்திரன் மற்றும் நகராட்சி அதிகாரிகள், ஸ்மார்ட் சிட்டி திட்ட அதிகாரிகள், அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் உடனிருந்தனர்.
புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் நடைபெற்ற அன்னையின் 147வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி நாடு முழுவதிலும் இருந்து பக்தர்கள் கூட்டு தியானத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியை அடுத்த ஆரோவில் சர்வதேச நகரை அமைத்த அன்னை பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் 1878ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி பிறந்தார். அன்னையின் இயற்பெயர் மிர்ரா அல்போன்சா ஆகும். சிறிய வயதிலேயே கல்வியில் சிறந்து விளங்கிய அன்னை அரவிந்தரின் ஆன்மீக கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு 1914இல் புதுச்சேரி வந்தார். அரவிந்தருடன் இணைந்து ஆன்மீக பணிகளில் சேவையாற்றிய அவர் அரவிந்தர் மறைவிற்கு பிறகு அன்னையின் பெரும் முயற்சியால் தான் புதுச்சேரியில் அரவிந்தர் ஆசிரமமும் ஆரோவில் சர்வதேச நகரமும் தோற்றுவிக்கப்பட்டன. அன்னையின் 146வது பிறந்த நாளை ஒட்டி அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னை வசித்த அறை பக்தர்களின் தரிசனத்திற்காக திறக்கப்பட்டது. மேலும் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த அன்னை சமாதியை பல்வேறு மாநிலம் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர். பின்னர் கூட்டு தியானமும் மேற்கொண்டனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் மகளிர் அணி மாநில தலைவியாக நிஷா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் போட்டியிட தயாராகி வருகிறது. இதையொட்டி காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் மாநில மாவட்ட தொகுதி வாரியாக நிர்வாகிகளை சந்தித்து கருத்து கேட்டு வருகிறார். இதனிடையே காங்கிரஸ் கட்சியில் பல்வேறு அணிகளுக்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர். அதன்படி காங்கிரஸ் மகளிர் அணி மாநில தலைவியாக நிஷாவை அகில இந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் நியமித்துள்ளார். அவருக்கு மாநில தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் வாழ்த்து தெரிவித்தனர். வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் தயாரித்த அடிமைகள் என்ற போதைப்பொருள் விழிப்புணர்வு குறும்படத்தை விழுப்புரம் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வெளியிட்டார். வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருச்சிற்றம்பலம் மயிலம் ரோட்டில் செயல்பட்டு வருகிறது. இக்கல்லூரியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இக்கல்லூரியில் செயல்படும் போதைப்பொருள் தடுப்பு சங்கத்தின் சார்பாக 3ஆம் ஆண்டு வணிகவியல் துறையில் படிக்கும் மாணவர்கள் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு குறும்படம் தயாரித்து இயக்கி நடித்துள்ளனர். இக்குறும்படத்திற்கு அடிமைகள் என்று பெயரிட்டனர். அடிமைகள் என்ற போதைப்பொருள் விழிப்புணர்வு குறும்படத்தை விழுப்புரம் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் வெளியிட கல்லூரி முதல்வர் வில்லியம் பெற்றுக்கொண்டார். குறும்படத்தை வெளியிட்டு சிறப்புரையாற்றிய விழுப்புரம் பாராளுமன்ற உறுப்பினர் தனது உரையில் போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகளை மாணவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இந்த குறும்படத்தை கல்லூரியில் பாராளுமன்ற உறுப்பினர் பார்த்த பிறகு இதில் நடித்த அனைத்து மாணவர்களையும் பாராட்டி இந்த படத்தை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பார்ப்பதற்கு ஆவண செய்யும்படி கல்லூரி முதல்வர் வில்லியமிடம் கேட்டுக்கொண்டார். இந்த குறும்படத்தில் லோகேஸ்வரன், யோகேஸ்வரன், முகிலன், சஞ்சய், பார்த்தசாரதி, பிரதீகா, ஜெஸ்ஸி, நேதாஜி, புவனேஸ்வரன் ஆகியோர் நடித்துள்ளனர். நிறைவாக போதைப்பொருள் ஒழிப்பு ஒருங்கிணைப்பாளர் காந்திமதி நன்றி கூறினார். இக்கல்லூரி மாணவர்கள் தயாரித்த போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு குடி அழிந்த காரணம் என்ற முதல் குறும்படத்தை வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்களால் கடந்த வாரம் வெளியிட்டது குறிப்பிடத்தக்கது. நாணமேடு சொர்ணகிருஷ்ண பைரவர் ஆலயத்தில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு மகா பைரவர் ஹோமம் நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் இடையார்பாளையம் மேற்கு ஞானமேடு சப்தகிரி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ பைரவர் சக்தி பீடத்தில் மாசி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு கலைமாமணி பைரவ குருஜி முத்துக்குருக்கள் நடத்திய ஸ்ரீ ஸ்வர்ணகக்ஷ பைரவர் ஹோமம், கலச பூஜை ஆகியவை நடைபெற்றது.
பைரவருக்கு அபிஷேக பொடி, மஞ்சள், அரிசி மாவு, பால், தயிர், சந்தனம், இளநீர், பல வகை பழங்கள், நவதானியங்கள், பல்வேறு வாசனை திரவியங்கள் இவைகளால் அபிஷேகமும், ஹோமத்தில் பூஜை செய்த கலசத்துடன் ஆலயத்தை வலம் வந்து பைரவருக்கு கலசபிஷேகமும், பைரவருக்கு தேனும் வெண்கடுகும், ஹோமத்துடன் தேனும் மாதுளம் பழமும் அபிஷேகம் செய்து சிகப்பு பட்டு வஸ்திரமும் தாமரை மாலையும் சாற்றி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவரை வழிபட்டு அவரின் அருளை பெற்றனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை பைரவ குருஜி கலைமாமணி முத்துக்குருக்கள் செய்திருந்தார். மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தின் கண்காணிப்பு குழு உறுப்பினர் ஸ்ரீராம் முதலமைச்சர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். மத்திய அரசின் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தின் மத்திய கண்காணிப்பு குழு உறுப்பினர் ஸ்ரீராம் முதலமைச்சர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக முதலமைச்சர் அலுவலகத்தில் நேரில் சந்தித்தார். சந்திப்பின் போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் உடனிருந்தார். மத்திய பாஜக அரசின் மக்களுக்கு துரோகம் இழைக்கும் பட்ஜெட்டை கண்டித்து கம்யூனிஸ்டுகள் சார்பில் பிரச்சார இயக்கம் நடைபெற்றது. மத்திய பாஜக அரசின் மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் பிரச்சார இயக்கத்தினை நாடு முழுவதும் நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சுதேசிவல் அருகில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் ஆகிய கட்சிகள் பிரச்சார இயக்கத்தை தொடங்கினர். சிபிஐ மாநில செயலாளர் சலீம், சிபிஎம் மாநில செயலாளர் ராமச்சந்திரன், சிபிஐ மாநில செயலாளர் புருஷோத்தமன் ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன், சிபிஎம் துணை செயலாளர் சேது செல்வம், தேசிய குழு உறுப்பினர் தினேஷ் பொன்னையா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், பொருளாளர் சுப்பையா, சிபிஎம் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் பெருமாள், ராஜாங்கம், தமிழ்செல்வன், கலியமூர்த்தி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி சார்பில் பாலசுப்ரமணியன், அருள், விஜயா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த பிரச்சாரத்தில் புதுச்சேரி மாநில அரசின் அனைத்து கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும், புதுச்சேரிக்கு முழு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும், புதுச்சேரி மாநிலத்தை ஒன்றிய நிதிக்குழுவில் இணைக்க வேண்டும், புயல் வெள்ள சேதத்தால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மாநிலத்திற்கு புதுவை அரசு கோரிய நிவாரண உதவியை உடனடியாக வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. பூபதி 1. புதுச்சேரி பல்கலைக்கழக பதிவாளராக பொறுப்பேற்றுக் கொண்ட சசிகாந்த் தாஸ் சபாநாயகர் செல்வத்தை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி பல்கலைக்கழக பதிவாளராக சசிகாந்த் தாஸ் மீண்டும் நியமிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பல்கலைக்கழக பதிவாளராக பொறுப்பேற்றுக் கொண்ட சசிகாந்த் தாஸ் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இடைவேளைக்கு பின்வரும் செய்திகள். புதுவை ஆளுநர் மாளிகையில் அருணாச்சல பிரதேச, மிசோரம் மாநிலங்களின் உதயநாள் விழா கொண்டாட்டம். ஆளுநர் கைலாசநாதன் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்பு. கடலூர் மாவட்டத்திற்கு கள ஆய்வு மேற்கொள்வதற்காக வருகை தந்த தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின். திண்டிவனம் அருகே முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தலைமையில் உற்சாக வரவேற்பு. ஆதி திராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் உதவித்தொகை பெறும் ஆணை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினார். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரம் மாநிலங்களின் உதயநாள் விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கவர்னர் மாளிகையில் அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரம் மாநிலங்களின் உதயநாள் கொண்டாடப்பட்டது. விழாவில் கவர்னர் கைலாசநாதன் கலந்து கொண்டு பேசுகையில், பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த மாநில மக்களிடையே ஒரு நல்லுறவு ஏற்படுத்தவே மாநில உதயநாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. நம்முடைய பன்முக கலாச்சாரத்தை, பாரம்பரியத்தை நாம் கொண்டாடி வருகிறோம். மத்திய அரசு எடுத்து வரும் முயற்சியால் வடகிழக்கு மாநிலங்களில் தற்போது நல்ல உள்கட்டமைப்பு வளர்ச்சி ஏற்பட்டு வருகிறது. புதுச்சேரியின் வளர்ச்சிக்கு நீங்கள் பங்காற்றி வருகிறீர்கள். வடகிழக்கு மாநில மக்களின் நலனை பாதுகாக்க புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார். இதில் புதுவையில் உள்ள பல்வேறு கல்வி நிறுவனங்களில் பயிலும் அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரம் மாநிலங்களை சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றனர்.
நிகழ்ச்சியில் 2 மாநிலங்களின் கலை கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் கவர்னரின் செயலர் மணிகண்டன், காவல்துறை டிஐஜி சத்யசுந்தரம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டத்திற்கு கள ஆய்வு மேற்கொள்வதற்காக வருகை தந்த தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு திண்டிவனம் அருகே முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தலைமையில் திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் கடலூர் மாவட்டத்திற்கு கள ஆய்வு மேற்கொள்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். மேலும் திண்டிவனம் வழியாக கடலூர் மாவட்டத்திற்கு செல்வதால் திமுக முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தலைமையில் திமுகவினர் உற்சாக வரவேற்பளித்தனர். மேலும் முதலமைச்சருக்கு திமுகவினர் பூங்கொத்தும் சால்வையும் கொடுத்து உற்சாக வரவேற்பளித்தனர். இதில் விழுப்புரம் வடக்கு மாவட்டத்திற்குட்பட்ட மாநில, மாவட்ட, நகர ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் வழங்கப்படும் உதவித்தொகை பெறும் ஆணைகளை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி பயனாளிகளுக்கு வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு திருமண உதவித்தொகை திட்டத்தின் கீழ் தலா ரூபாய் 1,00,000 வீதம் 4 பயனாளிகளுக்கும், தொடர் நோய் மருத்துவ உதவித்தொகை திட்டத்தின் கீழ் தலா ரூபாய் 15,000 வீதம் 6 நபர்களுக்கும், கருவுற்ற மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் ரூபாய் 13,000 வீதம் 4 நபர்களுக்கும், மொத்தம் ரூபாய் 5,42,000ற்கான உதவித்தொகை பெறும் ஆணைகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த தொகை அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பத்தை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் உடன் இருந்தனர். முத்துலட்சுமி சுப்பிரமணி ஐயா வெயிட் பண்ணுங்க ஐயா வெயிட் பண்ணுங்க. சௌந்தர்யா சூர்யா அண்ணா கொஞ்சம் அண்ணா இந்த பக்கம் பாருங்க. போலி ஆன்லைன் பங்கு சந்தையில் முதலீடு செய்து காரைக்கால் வாலிபர் 2,51,000 மோசடி கும்பலிடம் இழந்தார். காரைக்காலை சேர்ந்த பரத் என்பவர் தொடர்பு கொண்ட மர்ம நபர் பகுதி நேர வேலையாக வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் பங்கு சந்தையில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறினார். இதனை நம்பிய அவர் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் பங்கு சந்தையில் ரூபாய் 2,51,110 அனுப்பி அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்து அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்ற போது முடியவில்லை. அதன் பிறகே ஆன்லைன் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. லாஸ்பேட்டை சேர்ந்த காளியப்பன் என்பவரை தொடர்பு கொண்ட நபர் குறைந்த வட்டியில் ரூபாய் 2,00,000 லோன் தருவதாக கூறியுள்ளார். இதை நம்பி காளியப்பன் லோன் பெற விண்ணப்பித்த போது செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இதனையடுத்து காளியப்பன் 47,350 அனுப்பி ஏமாந்தார். இதேபோல் முதலியார்பேட்டையை சேர்ந்த ஆர்த்தி 28,505, புதுக்குப்பத்தை சேர்ந்த சிலம்பரசன் 18,600, வானரப்பேட்டையை சேர்ந்த மகாலட்சுமி 8,000, பெரிய காலாப்பட்டு பிரியதர்ஷினி 18,000 என 6 பேர் மோசடி கும்பலிடம் 3,51,565 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்து புகார்களின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு இதுவரையில் வழங்கப்பட்ட ரூபாய் 1,000 மருத்துவ உதவித்தொகை இம்மாதம் முதல் வழங்கப்படாது. மத்திய அரசின் உத்தரவுப்படி கட்டாய பிடித்தம் செய்வதாக கணக்கு மற்றும் கருவூல இயக்குநர் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஓய்வூதியர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் மருத்துவ உதவித்தொகை கட்டாய பிடித்தம் உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளன இணைப்பு சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கணக்கு மற்றும் கருவூல இயக்கக அலுவலகம் எதிரே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஒருங்கிணைப்பாளர் கலைசெல்வன், ஆனந்தராசன், புகழேந்தி உட்பட பலர் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தில் ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ உதவித்தொகை கட்டாய பிடித்தம் உத்தரவை திரும்ப பெற வேண்டும், விருப்பமில்லாதவர்களுக்கு மருத்துவ உதவித்தொகையை தொடர்ந்து வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தப்பட்டன. போராடாமல் பெற்றதில்லை, போராடினோம்
தோற்றதில்லை 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 தொழிற்சங்கம் புதுவை அரசு ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய். கடலூர் மாவட்டத்தில் நடைபெறும் அரசு மற்றும் கழக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக வந்த தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு கோரிமேடு எல்லையில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தமிழக முதல்வர் ஸ்டாலின் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் கள ஆய்வு செய்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். இந்நிலையில் கடலூர் மாவட்டத்திற்கு 2 நாள் அரசுமுறை சுற்றுப்பயணமாக வருகை தந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். திண்டிவனம் புதுச்சேரி வழியாக கடலூருக்கு செல்லும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் கோரிமேடு எல்லையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் திமுக நிர்வாகிகள் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை ஓரங்களில் அணிவகுத்து நின்று உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் திமுக அவைத் தலைவர் சிவக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், அனிபால் கெனடி, சம்பத் மற்றும் மாநில கழக நிர்வாகிகள், தலைமை செயற்குழு, பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி கழக செயலாளர்கள், சார்பு அணிகளின் அமைப்பாளர்கள், தலைவர்கள், துணைத் தலைவர்கள், துணை அமைப்பாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் திண்டிவனம் புதுச்சேரி வழியாக கடலூருக்கு செல்லும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு விழுப்புரம் மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளர் லட்சுமணன் தலைமையில் மொரட்டாண்டி சுங்கச்சாவடி பகுதியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் திமுக நிர்வாகிகள் 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாலை ஓரங்களில் 3 கிலோமீட்டர் அணிவகுத்து நின்று உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் வானூர் சேர்மன் உஷா முரளி, முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் VMR சிவா, முரளி, திருவக்கரை பாஸ்கர், ஒன்றிய கவுன்சிலர் காமாட்சி விஜயரங்கன், பூத்துறை ஊராட்சி மன்ற தலைவர் உதயகுமார், மொரட்டாண்டி சங்கர் உட்பட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராஜன் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் ஏழை மாரியம்மன் ஆலயம் அருகே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து தலைவருமான நடராசன் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. நடராசனார் அறக்கட்டளை தலைவர் சரவணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்ட நடராசன் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து அறக்கட்டளை தலைவர் சரவணன் ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக புடவை மற்றும் அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சங்கர், பூபதி, வன்னியர் சங்க தலைவர் மதியழகன், சாமி, கோவில் பொருளாளர் சந்துரு, புகழேந்தி, ராமலிங்கம், வரதராசு, ஆசிரியர் சுப்பிரமணி, மூர்த்தி மற்றும் வியாபாரிகள் கலந்து கொண்டனர். கடலூர் செல்வதற்காக புதுச்சேரி வழியாக வந்த தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனியார் உணவகத்தில் ஓய்வெடுத்தார். அப்பொழுது அவரை நேரில் சந்தித்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 நாள் அரசுமுறை பயணமாக கடலூரில் நடைபெறும் விழாவில் கலந்து கொள்ள உள்ளார். புதுச்சேரி வழியாக கடலூர் செல்லும் அவருக்கு புதுச்சேரி மாநில எல்லையான கோரிமேட்டில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஹோட்டல் அக்காடுக்கு வந்தார். அங்கு சிறிது நேரம் ஓய்வெடுத்த அவரை திமுக மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் தமிழக முதலமைச்சரை நேரில் சந்தித்த புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் அதிகாரப்பூர்வமாக தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் தமிழக அமைச்சர்கள் பொன்முடி, MRK பன்னீர்செல்வம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜும், திமுக அவைத் தலைவர் சிவக்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத், செந்தில்குமார், அனிபால் கெனடி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.